இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பாண்ட்னா என்னன்னு பார்க்க போறோம். சில பேர் கேள்விப்பட்டீங்க, நான் வந்து பாண்ட்ல வந்து நான் வந்து கரெக்டா இன்வெஸ்டிங் வந்து பண்ணிருக்கிறேன் அப்படி வந்து சொல்லுவாங்க. இப்போ வந்து பாண்ட் இன்வெஸ்டிங்னா என்னன்ட்டு என்னால எவ்வளவு பேசிக்கா சொல்ல முடியுமோ அவ்வளவு பேசிக்கா நான் இந்த வீடியோல உங்களுக்கு வந்து நான் வந்து ஷேர் பண்றேன். இப்போ நீங்க பாண்ட் இன்வெஸ்டிங்னு வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பட் அது வந்து ஒரு ஃபிக்ஸட் இன்கம் இதுல தான் அது வரும். ஏன்னா ஒரு பாண்டுன்றது என்னன்னா, சரி இப்போ நீங்க ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து நீங்க கரெக்டா பட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவீங்க. அவங்க பட் என்ன சொல்லுவாங்கன்னா, பட் இந்த சரி இந்த பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து நான் வந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு நான் உங்களுக்கு வந்து திருப்பி கொடுத்துருவேன், இல்லைன்னா 6 வருஷம் கழிச்சு நான் திருப்பி கொடுத்துருவேன், 2 வருஷம் கழிச்சு நான் சரி அதுமாரி மினிமம் 6 மாசத்துலேருந்து மேக்சிமம் வந்து 10 வருஷம் வரைக்கும் பட் அவங்க வந்து ஒரு டைம் வந்து கொடுப்பாங்க. நீங்க ஒரு அமௌண்ட் போடுவீங்க, அந்த அமௌண்ட் வந்து கரெக்டா மெச்சூர் ஆகி அந்த பர்டிகுலர் டைம் அந்த பர்டிகுலர் டேட்ல உங்களுக்கு அந்த மொத்த அமௌண்ட்டை வந்து திரும்ப வந்துடும். ஆனா அந்த சரி அந்த பட் 5 வருஷத்துக்கோ கரெக்டா 10 வருஷத்துக்கோ நீங்க எவ்வளவு அமௌண்ட் வந்து போட்டிருக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு வந்து அவங்க வந்து கரெக்டா பட் வந்து கரெக்டா இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணுவாங்க. சரி அந்த ஒரு பாண்டுக்கும் அந்த கரெக்டா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மாறுபடும். சரி அந்த ரேட்டிங்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு பாண்டு நல்ல பாண்டா இல்லைன்னா இந்த பாண்டுல வந்து பட் அதிகமா ரிஸ்க் இருக்கான்ட்டு அந்த ரேட்டிங் கொடுப்பாங்க. AAA, AAA+, B அந்த மாரி ரேட்டிங் கொடுப்பாங்க. அது வச்சு அந்த பாண்டை வந்து நம்ம இது நல்ல பாண்டா இல்லை இதுல வந்து அதிக ரிஸ்க் இருக்கிற பாண்டா நம்ம வந்து அதை பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம். நான் முன்கூட்டியே சொல்ல மீதி அவங்க வந்து கரெக்டா 3 மாசத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லைன்னா 6 மாசத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ இல்ல சில பாண்டெல்லாம் நாங்க இந்த மாசம்லாம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க மாட்டோம், ஆனா மெச்சூர் டேட்டுக்கு வந்த உடனே உங்களுக்கு மொத்த அமௌண்ட் கொடுத்துருவோம் அந்த மாதிரி இருக்கும். இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு பாண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஒரு பாண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா நான் வந்து 7% கொடுக்குறேன், இன்னொரு பாண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா நான் வந்து 8 to 9% இல்லைன்னா 10% இந்த மாரி 14%, 15% கொடுக்குற பாண்டெல்லாம் இப்போ வந்து கரெக்டா வந்து மார்க்கெட்ல இருக்கு. இப்போ வந்து நீங்க வந்து உங்களுக்கு பாண்ட்ல வந்து நீங்க வந்து கரெக்டா இன்வெஸ்ட் பண்ற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா உங்களுக்கு பாண்ட்ல வந்து 2 பாண்ட் ஆப்ஷன் இருக்கும். ஒன்னு வந்து கவர்மெண்ட் பாண்ட், பட் இன்னொன்னு வந்து கரெக்டா கார்பரேட் பாண்ட் சொல்லுவாங்க. இப்ப கவர்மெண்ட் பாண்டு நீங்க வந்து கவர்மெண்ட் பாண்டு வந்து நீங்க பட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 2 கவர்மெண்ட் இருக்குல்ல, ஸ்டேட் கவர்மெண்ட் பட் அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட். இப்ப இந்த கவர்மெண்ட் எல்லாம் ஏன் வந்து பாண்ட் வந்து கரெக்டா ரிலீஸ் பண்றாங்கன்னா, இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இல்லைன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் பட் அவங்களுக்குன்ட்டு ப்ராஜெக்ட் வந்து அவங்க வந்து கரெக்டா நிறைய பண்ற மாதிரி இருக்கும். அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் பண்றதுக்கு அவங்க கிட்ட ஒன்றும் பணம் இருக்காது, இல்லைன்னா பணம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து பொதுமக்கள் கிட்ட கேஷ் வந்து கலெக்ட் பண்ணலாம். அந்த கேஷை வந்து கலெக்ட் பண்ணி நம்ம வந்து கரெக்டா நம்மளோட ப்ராஜெக்டை வந்து நம்ம கரெக்டா முடிக்கலாம். இப்ப நம்ம வந்து ப்ராஜெக்ட்னு சொல்றது ரோடு போடுவாங்க, இல்லைன்னா ஆஃபீஸ் பில்டிங் வந்து கட்டுவாங்க, இல்லைன்னா கரெக்டா பிரிட்ஜ் கட்டுவாங்க, ரயில்வே கரெக்டா டெவலப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் இருக்கும். அதுக்கெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பாண்டை ரிலீஸ் பண்ணி அது மக்கள் கிட்ட இருந்து பணம் வாங்கி அது வந்து கரெக்டா பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து பே பண்ணுவாங்க. பட் இதுவே வந்து இன்னொரு டைப் வந்து கார்பரேட் பாண்ட் இருக்கு. இப்போ வந்து கார்பரேட் பாண்டுனா இப்போ வந்து பெரிய பெரிய கம்பெனி இருக்குல்ல, உதாரணத்துக்கு வந்து ரிலையன்ஸ், டாடா அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனி இருக்குல்ல, அவங்களுக்கும் வந்து பணம் தேவைப்படும். அவங்களுக்கு பணம் தேவைப்படும் போது ஒரு ஆப்ஷன் என்ன இருக்குன்னா அவங்க டைரக்டா பேங்க்ல போய் அவங்க வந்து லோன் வாங்குவாங்க. அப்படி இல்லை லோன் வாங்குவாங்க. சில கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டா பாண்டை வந்து கரெக்டா ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ நாங்க வந்து பாண்டை கரெக்டா நாங்க வந்து பாண்டை எங்களுக்கு வந்து இந்த மாரி பர்டிகுலர் அமௌண்ட் தேவை, பட் இந்த அமௌண்ட்டுக்கு நாங்க பாண்டை ரிலீஸ் பண்றோம், இதுக்கு வந்து 3 மாசத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லைன்னா மாசமோ பட் அவங்க குறிப்பிட்ட சொல்ற டைம்ல நாங்க வந்து கரெக்டா இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம் அந்த மாதிரி அவங்க கொடுப்பாங்க. இதுதான் கார்பரேட் பாண்ட். இப்ப நீங்க கவர்மெண்ட் பாண்டுக்கும் கார்பரேட் பாண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஃபர்ஸ்ட் வித்தியாசம் வந்து ரிஸ்க். இப்போ கவர்மெண்ட் பாண்ட் வந்து ரிஸ்க் வந்து கம்மி, ஏன்னா அவங்க வந்து சாவரிங் கவர்மெண்ட், அதனால அவ்வளோ இதுவா அவங்க வந்து கரெக்டா பட் ஏமாற்ற மாட்டாங்க. இதுவே கார்பரேட் பாண்ட் வந்து ரிஸ்க் அதிகம், ஏன்னா அவங்க வந்து ஒரு கார்பரேட் கம்பெனி, அவங்க வந்து கரெக்டா
அவங்க வந்து ஒரு கார்பரேட் கம்பெனி, அவங்க வந்து பிசினஸ் பண்றாங்க. அந்த பிசினஸ் லாபம் வரலாம், நஷ்டம் வரலாம், என்ன வேணா வரலாம், அது வந்து சொல்ல முடியாது. ரெண்டாவது வித்தியாசம்னா கவர்மெண்ட் பாண்டுல ரிஸ்க் கம்மினால உங்களுக்கு கொடுக்க போற இன்ட்ரெஸ்டும் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். இதுவே கார்பரேட் பாண்ட்ல ரிஸ்க் அதிகமா இருந்தா கூட அவங்க கொடுக்குற ரிட்டர்ன் ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு சில பாண்டெல்லாம் கவர்மெண்ட் வந்து ஒரு பாண்ட்ல வந்து 7% அவங்க கொடுக்குறாங்கன்னா, ஒரு சில ஒரு கார்பரேட் பாண்டெல்லாம் அதுக்கு டபுளா 14-15% எல்லாம் கொடுக்குற பாண்டெல்லாம் நான் வந்து பார்த்துருக்கிறேன். இதுதான் கவர்மெண்ட் பாண்டுக்கும் அதுக்கப்புறம் கார்பரேட் பாண்டுக்கும் உள்ள கரெக்டா வித்தியாசம். இப்ப பாண்ட் மார்க்கெட்டு யாருக்கெல்லாம் சூட் ஆகும்னா, இப்ப நீங்க இப்ப நீங்க ஷேர் மார்க்கெட்ல நீங்க வந்து கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஷேர் மார்க்கெட் வந்து அப் அண்ட் டவுன் அதிகமா இருக்கும். ஏன்னா வேலிடிட்டி வந்து அதிகமா இருக்கும், ஏறும் இறங்கும் அதிகமா இருக்கும். அதுக்கேற்ற மாரி ஷேர் மார்க்கெட்ல ரிஸ்க்கும் அதிகம். ஆனா பாண்ட் மார்க்கெட்ல உங்களுக்கு பிக்சட் இன்கம், நீங்க பாண்ட் போடுறதுக்கு முன்னாடியே சொல்றாங்க உங்களுக்கு 18% இன்ட்ரெஸ்ட், 10%, 12%, 14% உங்களுக்கு பிக்சட் இன்கம் வரும். அதுல லாஸ் ஆக வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. ஏன்னா லாஸே ஆகாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க கார்பரேட் பாண்ட்ல நீங்க கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுலயும் ஒரு சின்ன ரிஸ்க் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு பாண்டு வந்து கரெக்டா டிஃபால்ட் ஆயிடுச்சுன்னா நீங்க போட்ட பணம் எல்லாமே போறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. இதுதான் பாண்ட் இன்வெஸ்டிங். இப்ப நீங்க பாண்ட் வந்து செகண்டரி மார்க்கெட்ல கூட நீங்க வந்து சேல்ஸ் பண்ணலாம். இப்ப வந்து செகண்டரி மார்க்கெட்னா நீங்க பாண்டை வந்து முதல் ஒரு கம்பெனி கரெக்டா ஒரு பாண்டை ரிலீஸ் பண்ணும்போது நீங்க வந்து கரெக்டா பர்ச்சேஸ் பண்ணிடுங்க. ஆனா அந்த பாண்டோட கரெக்டா மெச்சூரிட்டி டைம் வந்து ஒரு 10 வருஷம் இருக்கு. ஆனா நீங்க பாண்ட் வாங்கி ஒரு 3 இயர்ஸ் தான் ஆகுது. பட் அதுக்குள்ள உங்களுக்கு பணம் வந்து தேவைப்பட்டா நீங்க வந்து அந்த பாண்ட் மார்க்கெட்ல வந்து செகண்டரி மார்க்கெட் இருக்கும். அந்த 3 வருஷத்துக்குள்ள நீங்க அந்த பாண்டை வந்து வேற யாருக்காவது சேல்ஸ் பண்ணிடலாம். ஆனா இதை நீங்க சேல்ஸ் பண்ணும்போது அந்த கரெக்டா டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்து உங்களுக்கு வர அமௌண்ட் இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு அந்த பாண்ட் வந்து நல்ல வேல்யூவான பாண்ட், நல்ல கரெக்டா இன்ட்ரெஸ்ட் தர பாண்ட் மாரி இருந்ததுன்னா, அதிக டிமாண்ட் இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரேட் அதிகமா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல அந்த பாண்ட் அவ்வளவா யாரும் வாங்குறதுக்கு விருப்பப்படல, அதுக்கு டிமாண்ட் ரொம்ப கம்மியா இருக்குன்னா நீங்க அந்த பாண்டை வந்து லாஸ்ட்ல சேல்ஸ் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க பாண்ட் வாங்குனீங்கன்னா நீங்க செகண்டரி மார்க்கெட்ல நீங்க சேல்ஸ் பண்ணதை விட நீங்க ஒரு 5 வருஷத்துக்கு வாங்கிருக்கீங்க, 10 வருஷத்துக்கு வாங்கிருக்கீங்கன்னா அந்த 10 வருஷம் ஆன பிறகு அவங்களே உங்களுக்கு அந்த கரெக்டா மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து பே பண்ணிடுவாங்க. அந்த 10 வருஷத்துக்கு உங்களுக்கு அவங்க சொன்ன மாசத்துல உங்களுக்கு கரெக்டா இன்ட்ரெஸ்ட் வந்துட்டே இருக்கும். இதுதான் கரெக்டா பாண்ட் இன்வெஸ்டிங்கோட பேசிக் இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.